உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே தொடர்ந்து 100 தலைப்புகள், 100 கவியரங்கங்கள், எண்ணற்ற ஆளுமைகள் என்ற அடிப்படையிலே ஒரு உலக சாதனை சாட்சிகள் கவியரங்கத்தை நடத்தி வருகிறது. அதிலே இன்றைக்கு 98வது கவியரங்கம் அரங்கேற இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 20 முதல் 29 வரை பாவேந்தர் நாட்களாக கொண்டாட வேண்டும் என்கிற எண்ணத்திலே ஏப்ரல் மாதம் முழுவதுமே நமக்கு பாவேந்தர் மாதம் என்று நாம் சிறப்பித்து வருவதால் இந்த நாட்களிலே தொடர்ந்து பாவேந்தர் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். தூங்கும் புலியினை பறை கொண்டு எழுப்பினோம், தமிழ் கொண்டு எழுப்புவோம் என்று முழங்கினார் பாவேந்தர். தாய பழிச்சவன் யாருனால விடாத, தமிழை பழித்தவன் தாய் தடுத்தாலும் விடாதே என்று முழங்கியவர் பாவேந்தர். இந்த மொழி பற்றும் பகுத்தறிவும் இனப்பற்றும் நம்முடைய தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடல்களை எழுதி குவித்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். தமிழ்நாட்டுடைய இலக்கிய வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால் திருவள்ளுவர் ஒரு மகாகவி, அவரை தொடர்ந்து இளங்கோவடிகள் ஒரு மகாகவி, அதையடுத்து கம்பன் ஒரு மகாகவி, அப்புறம் ஒரு 7 பல நூற்றாண்டுகள் தாண்டி பாரதி வர்றார் ஒரு மகாகவி. இவர்களுக்கெல்லாம் இவருடைய சாரத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பான ஒரு மகாகவி உண்டு என்று சொன்னால் அந்த மகாகவி தான் பாவேந்தர் பாரதிதாசன். ஆனால் பாவேந்தர் யாரும் மகாகவி என்று சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவன் மகாகவிகளுக்கெல்லாம் மேலானவன், மக்களை பற்றி சிந்தித்தவன். நேரடியாக வள்ளுவருக்கு அடுத்தபடியாக பாவேந்தரை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் சிந்தித்து எழுதியவன் பாவேந்தர் பாரதிதாசன். அத்தகைய பாவேந்தருடைய சிறப்பை நாம் 10 நாள் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே பாவேந்தர் விழாக்களை நாம் நடத்தி வருகிறோம். சற்றேறக்குறைய இதே நாட்களிலே சென்ற ஆண்டு புதுச்சேரி நடத்தினோம், அதற்கு முந்தைய ஆண்டு குவியம் வழியாக நடத்தினோம். இப்படி பல நிகழ்ச்சி நடத்தி வந்திருக்கிறோம். நாம் வெளியிட்ட உலக சாதனை கவிதை நூலான சங்கப்பூக்கள் நூலுக்கு சித்திர சோலைகளே என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை வைத்தோம். அதே போல முகங்களார் நூலுக்கு சிறகை விரி என்கிற பாவேந்தருடைய வரிகளை எடுத்து நூலுக்கு தலைப்பாகும். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவர், செயலாளர் பாவேந்தர் என்று அவர்களை முன்வைத்துதான் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செயலாற்றி. அந்த பாவேந்தர் சொல்லுகிறாய், நீ நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு என்கிறார். தமிழ் நைந்து போனால் நம்மளுடைய வாழ்வு நைந்து போகும் என்று. எனவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சங்கே முழங்கு என்கிற பாவேந்தருடைய அடிகளை முன்வைத்து ஒரு கவியரங்கத்தை அரங்கேற்ற இருக்கிறோம். இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் பழனியைச் சேர்ந்த கவிஞர் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள். தொடர்ந்து 98 கவியரங்கங்களை அளப்பரிய சாதனையை செய்து இன்னும் ஓரிரு நாட்களில் 99ஐ முடித்து மே மாதம் 11ஆம் தேதி பழனியிலே 100வது கவியரங்கத்தை, அந்த நிகழ்வை நடத்துவதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு தன்னை தயார் செய்து கொண்டு அதற்காக போராடி 98 நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் அம்மையார் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர்
திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இன்றைக்கு இந்த 98வது நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியுடைய முதல் நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றவர் ஒரு சிவகாமி. இன்றைக்கு இந்த நிறைவு நேரத்திலே அதை வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறார் இன்னொரு சிவகாமி. அது வேறு சிவகாமி, இது வேறு சிவகாமி. அது மா சிவகாமி, இது சா சிவகாமி. இருவரும் வேறு, ஆனால் பெயர் ஒன்று. இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற பவானி அம்மா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்க எண்ணற்ற கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிலே திருமதி கு எழிலரசி அவர்கள், திருமதி தாரகை அவர்கள், திருமதி காந்திமதி அவர்கள், திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், திரு எஸ் சுந்தர் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இன்னும் பலரும் இணைந்திருக்கிறார்கள். முழுமையாக அனைத்து பேர்களையும் சொல்ல நேரமில்லை என்பதால் இந்த அளவிலே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரையாற்றுவதற்காக இங்கே இணைந்திருக்கிறார் திருமதி பவானி அவர்கள். திருமதி பவானி தனஞ்சயன் வரவேற்புரையாற்றுவதற்கு இணைந்திருக்கிறார். அரியது ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி. இன்றைக்கு 98வது கவியரங்கம் காணுகிற இந்த உலக சாலை நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் எங்களுடைய இருகரம் கூப்பி வணங்குகிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழருவி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். முதற்கண் இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரையாற்றுவதற்காக வருகை கொண்டிருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்புரை தாருங்கள். நன்றிகள் ஐயா. ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்திட்டு இயலிசை நாடகம் அமைத்து வேதங்கள் 4 என படைத்து நிலத்தை 5 ஆக்கி சுவையை 6 ஆக்கி இசையை 7 ஆக்கி 8 தொகை பாடி நவக்கோல் காட்டி நவரசம் கூட்டி 10 பாட்டு பாடி 12 திருமுறைகள் இயற்றி 15 கீழ்கணக்கு கொடுத்து இன்னா 40 இனியவை 40 என 40 பாடல்கள் மூலம் சமூகத்தை சீர்திருத்து 64 கலைகள் வளர்த்து 96 சிற்றிலக்கியங்கள் எடுத்து 133 அதிகாரங்கள் மூலம் உலகத்தை ஆளலாம் என வள்ளுவத்தை கொடுத்து 1330 குறட்பாக்களை கொடுத்து 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்து 10,000 கவிதைகள் முத்தாக கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடிய என் முத்தான தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரையும் செயலாளராம் பாவேந்தரையும் வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி இன்று 98வது கவியரங்கம் இந்நிகழ்விற்கு ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்று மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கம். ஐயா அவர்கள் கூறியது போல் பாவேந்தரனுடைய நினைவை போற்றும் விதத்தில் ஒரு கவியரங்கமாகவே நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். சங்கே முழங்கு என்னும் தலைப்பில், அதாவது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று கூறிய அந்த பாரதிதாசனை வணங்கி போற்றி அவருக்காக ஒரு கவியை நடத்துவதில் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பெருமகிழ்வு கொள்கின்றது. அந்த வகையில் இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பு சகோதரி பா ஆயிஷா சித்திக் அம்மா அவர்கள் பழனியிலிருந்து இணைந்திருக்கின்றார். அம்மா அவர்களை இக்கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குமாறு அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். சங்கே முழங்கு என்னும் தலைப்பில் கவிதைகளை இயற்றி இங்கு படிக்க வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அடுத்து நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியில் வலையேற்றம் செய்யும் சங்கத்தமிழ் மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து அவர்கள் வாழ்த்துரை வழங்க இருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு இணைந்துள்ள அத்தனை கவி பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த கவியரங்க தலைமையாக வீற்றிருக்கும் பா ஆயிஷா சித்திக் பழனி அம்மா அவர்களிடம் இக்கவியரங்கத்தை ஒப்படைத்து இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர். வாருங்கள் அம்மா. இடையில ஒரு செய்தி, சின்ன செய்தி.
இந்த சங்கே முழங்கு என்ற தலைப்புக்கும் சங்கத்தமிழுக்கு ஒரு மிக பொருத்தம் உண்டு. சங்கத்தமிழுக்கு பூங்காவுடைய முதல் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில நடைபெற்ற கவியரசர் தலைப்பும் சங்கே முழங்கு. இந்த சங்கே முழங்கு என்ற தலைப்பை கொடுத்தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய முதல் நிகழ்ச்சி நடைபெற்றது என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு, எனவே இந்த சங்கே முழங்கு என்ற தலைப்பு இதுவரை பல முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை கொடுக்கிற பொழுதும் கவிஞர்கள் தங்கள் கவிதை சங்கை எடுத்து முழங்கி வருவார்கள், இன்றைக்கும் முழங்கி வருவார்கள் என்று அனைவரையும் என் சார்பிலும் வரவேற்று, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பழனியின் கவிஞர், பழனி கவிஞர் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில பங்கேற்று வருபவர், பல்வேறு செயல்பாடுகளை செய்து வருபவர். எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதை புறந்தள்ளாமல் ஆர்வத்தோடு செய்கிற பாங்குள்ளவர். தொடர்ந்து அவ்வப்பொழுது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வேறு விளக்கங்களை பெற்று அதற்காக செயலாற்றிக் கொண்டிருப்பவர். இப்போது நாம் நடத்தி கொண்டிருக்கிற 100 தலைப்பு 100 கவிதைகள் நூலாக்க திட்டத்தில் கூட அவர் ஒரு பொறுப்பாளராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்டவர். கவிதை எழுதுவது ஒன்று, செயல்படுவது என்பது ஒன்று. செயல்படுவது என்பது மிகவும் கடினம், அதுதான் சிறப்பையும் கொடுக்கும். எனவே தொடரட்டும் உங்கள் பயணம். இந்த செயற்போர் மறவராகவும் இருக்கிறீர்கள். வெறும் கவிப்போர் மறவராக மட்டுமல்ல, செயற்போர் மறவராகவும் இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக பழுத்த மரத்தின் மீதுதான் கல்லடிகள் விழும். அதுபோல உங்களுக்கும், நீங்கள் உங்களுடைய பயணத்திலே, நம்ம பவானி அம்மா இருக்காங்க செயற்பாட்டாளர், நீங்க ஒரு செயற்பாட்டாளர், உங்களுக்கெல்லாம் கல்லடிகள் விழும். 1000 குறைகள் சொல்லுவார்கள். அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாம் எடுத்துக்கொண்ட நோக்கத்திலே, லட்சியத்திலே நாம் பயணம் செய்ய வேண்டும். இப்ப பவானி அம்மா கூட சொன்ன போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் என்ன தேவையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, முடியுமான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் மீறிதான் அவன் செஞ்சிருக்காங்க இல்லையா? அதனால நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய தொடர் பயணத்தில் நிறைய விமர்சனங்கள் வரும், அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, உங்களை இந்த கவியரங்கத்தில் தலைமை பொறுப்பேற்க வருக வருக வருகவென்று நம்முடைய உலக சாதனை கவியரங்க நாயகி கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள் சார்பிலும், இந்த கவிஞர்கள் அனைவருடைய சார்பிலும், என் சார்பிலும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலும் வரவேற்கிறோம். வாருங்களும். நன்றிகள் ஐயா. தமிழால் இணைவோம். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாது இருப்பேனா, என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன் பெயர்தான் சொல்லும் தங்க மகளே, தாயே தமிழே. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவர், செயலர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். உலக சாதனை சிறப்பு கவியரங்கம் தொடர் 98, தலைப்பு சங்கே முழங்கு. இதன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும், வரவேற்பு நல்கிய கவிஞர் திலகம் பவானி அம்மா அவர்களையும், வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா மற்றும் கவி படைக்க இங்கு வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகள் அனைவரைக்கும் முகமன் கூறி மகிழ்கின்றேன். எனக்கு தலைமை பொறுப்பை அளித்ததற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் தெரியுங்க, மதுரையில பாவேந்தர் பாரதிதாசன் விழா 20ஆம் தேதி நடைபெற்றது. 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம விழா எடுக்க போறோம். இதனால நமக்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாரும் வந்து விழாவை சிறப்பிக்கணும். மே 11ல பழனியில ஒரு விழா எடுக்க போறோம். அதுக்கு எல்லாரும் அனைவரும் வந்து சிறப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ ஒரு நான் முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இந்த மாதம் 29ஆம் தேதியில இருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தமிழகம் எங்கும் பாவேந்தர் விழா எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கு. இது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு. அந்த வகையில இப்போ நம்மளுடைய கவியரங்கம் சங்கே முழங்கு, அதில் எனது தலைமை கவியை தருகின்றேன். சங்கே முழங்கு.
சாதிகள் ஒழிந்ததென்று சங்கே முழங்கு, மதவாதம் மாய்ந்ததென்று சங்கே முழங்கு, நீதி நிலைக்கும் என்று சங்கே முழங்கு, நிம்மதி வாழ்வில் என்று சங்கே முழங்கு, அடிமைத்தனம் அகன்றதென்று சங்கே முழங்கு, அனுசரணையாய் வாழ்வோம் என்று சங்கே முழங்கு, தமிழின் கை ஓங்கியதென்று சங்கே முழங்கு, தமிழரின் பழமை புரிந்ததென்று சங்கே முழங்கு, என் முப்பாட்டன் கற்றவன் என்று சங்கே முழங்கு, முதுமொழியில் மூத்த மொழி எம்மொழி என்ற சங்கே முழங்கு, மூடி மறைக்க முடியாத முத்தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கும் உளது என் தமிழ் என்று சங்கே முழங்கு, ஏற்றங்கள் தந்த தமிழ் என்று சங்கே முழங்கு, கடல் தாண்டி பயணித்த தமிழ் என்று சங்கே முழங்கு, கல்வெட்டுகளில் புகழ்பெற்ற தமிழ் என்று சங்கே முழங்கு, மெகாபைட் ஜிகாபைட் மட்டுமல்ல டெராபைட்டிலும் அடங்காத தமிழே என்று சங்கே முழங்கு, 3000 தொல்லியல் களங்கள் தமிழகத்தில் உண்டென்று சங்கே முழங்கு, மூவாத மொழி எங்கள் தமிழ் மொழி என்று சங்கே முழங்கு, 10,000 தொல்லியல் சான்று உண்டென்று சங்கே முழங்கு, 10,000 கொண்டேன் பைந்தமிழ் மேல் என்று சங்கே முழங்கு, தமிழ் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம் பாவேந்தர் சொன்னார் என்று சங்கே முழங்கு, உன் முழக்கத்தில் அதை அழகாய் உரைத்தாய் சங்கே முழங்கு, பாதி வழி தாண்டிவிட்டோம் என்று சங்கே முழங்கு, பயண வழி தொடர்ந்திடுவோம் என்று சங்கே முழங்கு, நாவேந்தும் தமிழாலே நாடாள வேண்டும் என்று சங்கே முழங்கு, நரிக்கூட்டம் பகை முடிக்க நற்றமிழர் திரண்டிடவே சங்கே முழங்கு. இந்த கவியரங்கில் முதலாவதாக அருமையான ஒரு கவிதை கொடுத்தீர்கள், சிறப்பாக இருந்தது. உங்கள் கவிதை வாயிலாக மிகச் சிறப்பாக 10,000 தொல்லியல் சான்றுகள் தமிழுக்காக கிடைத்திருக்கிறது என்று அற்புதமாக சொன்னீர்கள். தோன்றிய இடத்திலெல்லாம் தமிழர்களுடைய தொன்மை காணப்பட்டது. பானை ஓடுகளிலே ஆதன் என்ற பெயர் இருந்தது. சிந்துவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம் என்று நிரூபிக்கப்பட்டது. நம்முடைய வரலாறு 2000 வருஷம் 700 வருஷம் 600 வருஷம் ஆளுக்கு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா முந்தானத்து தான் வள்ளுவர் திருக்குறள் இருந்தான்னு சொல்றது கூட ஆள் இருக்கீங்க. முந்தானத்து சாயங்காலம் நான் அவரை ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அப்பதான் வள்ளுவர் திருக்குறள் இருந்தாருன்னு சொல்றக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்துட்டு போறாங்க. அதான் நரிக்கூட்டம் கடைசி வரையில சொன்னீங்க. 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார் என்பதற்கு சான்று கிடைத்து தமிழ்நாடு அரசு அறிவித்த போது உலகத்தினுடைய சரித்திர ஆசிரியர் எல்லாம் வியந்து பார்த்தார்கள். ஏனென்றால் இதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று யோசித்தார்கள். ஏற்றுக்கொண்டால் உலகத்தின் வரலாற்றை மாற்றி எழுத வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்தார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான செய்திகளை எல்லாம் உங்கள் கவிதைகளே வைத்து தொல்லியல் சான்றுகளை பற்றி கூறி எடுத்து கூறி சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். அருமையம்மா, வரிக்கு வரி சங்கே முழங்கு என்று நீங்கள் முழங்கிய போது உண்மையிலேயே ஏதோ தேர்தலிலே சங்கு சின்னத்துக்கு வாக்கு கேட்பது போலவே இருந்தது. அவங்கதான் அவங்க சின்னத்தை பற்றி போடுங்கம்மா ஓட்டு, போடுங்க ஐயா ஓட்டு என்று சொல்லுவார்கள் சின்னத்தை. அது மாதிரி சங்கையை முழங்கு சங்கையை முழங்கு என்று வரிக்கு வரி பாவேந்தருடைய சிறப்பையும் தமிழின் சிறப்பையும் நம்முடைய தொன்மையின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிற சிறப்பான கவிதை அம்மா. தொடரட்டும் கவியரங்கம். நன்றிகள் ஐயா. முதலாவதாக சு. எழிலரசி அம்மா, மண்ணச்சநல்லூர். ஏற்றமிகு எண்ணங்களை எப்பொழுதும் கவிதையாய் எடுத்தியம்புவதில் வல்லவர் அத்தகைய அம்மா அவர்களை கவிபடைக்க அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா.
இளரசி அம்மா. என்னடி சுந்தர் ஆச்சு? சுவாமிநாதன். ஏய், இங்க பாரு வரமாட்டேங்குது. கரெக்டா நான் வாசிக்கிறப்ப எவனுக்கு தட்டுது? இவ வரமாட்டேங்குது. சுந்தர் சுவாமிநாதன் நெல்லையிலிருந்து வருகின்றார். இனிக்கும் கவிதையுடன் வருவார். நல்ல இருட்டுக்கடை அல்வா தருவார். பாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, ஏழுகடல் அவள் வண்ணமடா. அங்கு தங்கும் வெளியினர் கோடியண்டம், அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா. அறத்தால் எல்லோரையும் வாழ்வாங்கு வாழ வைக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். வாழ்வின் நெறிக்கு வழிகாட்டிய ஐயன் வள்ளுவனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கவிஞர் திருமதி ஆயிஷா சித்திக் அம்மா அவருக்கு வணக்கம். வரவேற்பு வழங்கிய கவியரங்க திலகம் பவானி அம்மாவுக்கு வணக்கம். அனைத்து கவி உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் வருகிறேன். கவிதையின் தலைப்பு சங்கே முழங்கு. எழுச்சி மிக பாக்களால் தமிழர் உள்ளமதில் சமூக திருத்தம் விதைத்து வஞ்சகரை சாடிய பாரதிதாசனே. எழுச்சிமிகு பாக்களால் தமிழர் உள்ளமதில் சமூக திருத்தம் விதைத்து வஞ்சகரை சாடிய பாரதிதாசனே. பெரியார் இதயத்திலும் இயக்கத்திலும் புதுமையென பூத்திருந்த புரட்சி காவலரே. பெரியார் இதயத்திலும் இயக்கத்திலும் புதுமையென பூத்திருந்த புரட்சி காவலரே. பெண்ணுரிமை பெண் விடுதலை பாடிய தமிழ் மொழியின் புதுமை வரவே. பெண்ணுரிமை பெண் விடுதலை பாடிய தமிழ் மொழியின் புதுவை வரமே. சாதி சமுதாய சீர்கேட்டில் முளைத்திருந்த விஷ செடிகளை வேறறுத்து பாடியே வீறு கொண்ட கட்சித்தாரே தன்மான இயக்க புரட்சி கவியோர். தெளிவான எழுத்துக்களால் தெளிவான சிந்தனை தோட்டாக்கள் சீரிப்பாயுமே பாக்களாய். தெளிவான எழுத்துக்களால் தெளிவான சிந்தனை தோட்டாக்கள் சீரிப்பாயுமே பாக்களாய். வன்மை எண்ணம் கொண்டோர் வலுவிழந்து வீழ்ந்து போவாரே. வன்மை எண்ணம் கொண்டோர் வலுவிழந்து வீழ்ந்து போவாரே. கவி பாரதி போற்றிய காவிய பாவலனை. வீர செறிவோடு நீ முழங்கிய தமிழ் பாக்களால் தமிழன் என்ற உணர்வு பெற்றோம். வீர செறிவோடு முழங்கிய தமிழ் பாக்களால் தமிழன் என்ற உணர்வு பெற்றோம். நம் தமிழ் உணர்வினை மதியாது எதிர்த்து நிற்போர் கதிகலங்கிட சங்கே முழங்கு. நம் தமிழ் உணர்வினை மதியாது எதிர்த்து நிற்போர் கதிகலங்கிட சங்கே முழங்கு. தமிழ் சங்கே முழங்கு. வாய்ப்பளித்த சான்றோர் அவைக்கு நன்றி, வணக்கம். சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. அருமை ஐயா. பாரதிதாசனை சமூக சீர்திருத்தம் செய்தார் என்றார். புரட்சி காவலரே என்றார். பெண் உரிமை பெண் விடுதலை பாடியவர் என்றார். ஜாதியை வேர் அறுத்தவர் என்றார். சிறப்பு ஐயா. அவருடைய எழுத்தை சிந்தனை தோட்டாக்கள் என்றார். அவர் பாடிய பாடலால் தமிழன் என்ற உணர்வு பெற்றோம் என்றார். வாழ்த்துக்கள் ஐயா. மிக அருமையாக இருந்தது கவிதை. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிறப்பு கவிதை கொடுத்தீர்கள். அம்மையார் சொன்னது போல இருட்டுக்கடை அல்வா போல் இருந்தது உங்கள் கவிதை. சிறப்பையா, மகிழ்ச்சி. அடுத்ததாக தாரகை அம்மா குடந்தையிலிருந்து வருகின்றார். தனது தேன் போன்ற குரலால் திகட்டா கவி படைக்கும் திறமைக்கு சொந்தக்காரர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை கேட்க ஆவலாய் உள்ளோம். தாரகை அம்மா, குடந்தை. நன்றி அம்மா. திரை கண்டேன் வான் கண்டேன், உட்புறத்து செறிந்தனவாம் பலப்பலவும் கண்டேன். யாண்டும் அசைவனவும் நின்றனவும் கண்டேன். மற்றும் அழகுதனை கண்டேன், நல்லின்பம் கண்டேன். பசையுள்ள பொருளிலெல்லாம் பசையவள் கான். பழமையினால் சாகாத
இளையவன் காண் அசையோடு நோக்கடா எங்கும் உள்ளாள், நல்லழகு வசப்பட்டாலும் துன்பம் இல்லை. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை வணங்கி, தரணி எங்கும் தமிழ் பரப்பும் தமிழ் பணிச்செம்மல் ஐயா நீலகண்டன் அவர்களை வணங்கி, சிறப்பான உலக சாதனை கவியரங்கம் 98 தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களை வணங்கி, மற்றும் வாழ்த்துரை வழங்கிய உலக சாதனை கவியரங்க நாயகி கவித்திலகம் பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களை வணங்கி, வாழ்த்துரை வழங்க இருக்கும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மையாரை வணங்கி, சக கவி ஆளுமை அனைவரையும் வணங்கி, எனது கவிதையான சங்கே முழங்கு என்ற கவிதையை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். தீர்த்தனலாய் முழங்கு, நெருப்பு வார்த்தையில் சுடு, தமிழ் பழித்தால் தமிழ் இகழ்ந்தால் சங்கே முழங்கு. வாழ்வு தந்தது, வளமும் தந்தது, வாழ்க்கை தந்தது தமிழே என சங்கே முழங்கு. ஒழுக்கமும் பண்பாடும் சுற்றமும் இனிமையும் கொண்ட மொழி ஒன்றே என சங்கே முழங்கு. முறுக்கு மீசை பாரதி, முக்கணிச்சுவை பாவேந்தர் பாடிய தமிழாம் சங்கே முழங்கு. கொலைவாளினை எடுப்பார், கொண்ட பகை முடிப்பார், பாவேந்தர் என சங்கே முழங்கு. ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை பாவேந்தர் தமிழ் வார விழா. கொண்டாட்டம் கொண்டாட்டம், பிறமொழிக்கு திண்டாட்டம் திண்டாட்டம், சங்கே முழங்கு. சரக்கிற்கும் முறுக்கிற்கும் மிடுக்கிற்கும் கவிதை கலைஞன் பாட்டு அறிஞன் பாவேந்தர் சங்கே முழங்கு. பழமையை சாடி புதுமையை போற்றி பெண் விடுதலைக்கு சங்கே முழங்கு. டம் டும் டம் டும் டம் டும் டம் டும். தாளமிடு தாளமிடு, தமிழை வாழ்த்தி தாளமிடு. தாலாட்டு தாலாட்டு, தமிழுக்கே தாலாட்டு. வானவில்லை வளைத்து சங்கே முழங்கு. அலைகடலை அடக்கி சங்கே முழங்கு. வானமே என் எல்லை, வனப்பு தரும் சொல்லை, தமிழின்றி வேறில்லை சங்கே முழங்கு. மூதின் மகளிர் ஆதல் தகுமே, வீரம் சங்க இலக்கியமே சங்கே முழங்கு. தமிழுணர்வு கொண்டு மொழியை போற்றுவோம் சங்கே முழங்கு. போதை அரக்கனை ஒழித்து புதிய பாதை அமைக்க சங்கே முழங்கு. இந்தி திணிப்பை எதிர்ப்போம், ஒன்றாக கூடுவோம், வென்றே திரும்புவோம் சங்கே முழங்கு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் சங்கே முழங்கு. எலியை புலியாக்கி புவியில் நடைபோட சிங்க இளைஞனே சிங்க பெண்ணே சங்கே முழங்கு. ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை இந்த நாட்டிலே, இல்லை எந்த நாட்டிலே சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்று சங்குநாதத்தை முழக்கமிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. குழந்தை தாரகை. நன்றி அம்மா. அருமை அம்மா. நன்றி அம்மா. வாழ்வு தந்தது என்றார், நம் மொழியை ஒழுக்கம் கொண்ட மொழி என்றார், நமக்கு கொண்டாட்டம் பிற மொழிக்கு திண்டாட்டம் என்றார். அது மட்டுமல்ல, தாளத்தோடு சிறப்பாக இடையிடையே பாடினார், தமிழுக்கும் தாலாட்டு கூறினார். மிக அருமை அம்மா. இறுதியில் வென்றே திரும்புவோம் என்றார். தொடர்ந்து இணையுங்கள் அம்மா. வாழ்த்துக்கள். அருமை. நன்றி நன்றி அம்மா. மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி ஐயா. அந்த ஒலிக்குறிப்பை எல்லாம் நாம இப்ப கவிதையில கொண்டு வரதில்லை. முன்பெல்லாம் கவிதையில ஒலிக்குறிப்பு உண்டு. நீங்க கந்த சஷ்டி கவசத்தை பார்த்தா ஒலிக்குறிப்பு இருக்கும். ஆமா, அதே மாதிரி இதுல கூட ஒலிக்குறிப்பு இருக்கும். அருணகிரிநாதனுடைய பாடல்ல கூட முத்தை தருமத்தி பாடல்ல ஒலிக்குறிப்பு இருக்கும். இப்பதான் நாம் அந்த ஒலிக்குறிப்புகளை அதிகமா பயன்படுத்துறது. நம்ம நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு இந்த ஒலிக்குறிப்போடு ஒரு பாடலை கேட்டபோது மிகவும் மகிழ்ச்சியாது. டம் தும் டம் தும். அருமையாக சொன்னீங்க, சிறப்பாக சொன்னீங்க. நன்றி. எனக்கு ஈடுபாடு உண்டு, அதில் ஈடுபாடு உண்டு. பாவேந்தருக்கு போல் நிறைய சொற்களை பயன்படுத்தி பாவேந்தர் நிறைய இடங்களிலே
இந்த மாதிரி வடக்கு சொற்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தி கவிதை கொடுத்திருக்கு. தமிழ்த்தாயினுடைய கடைசி பிள்ளை யாரு? தாரகை அம்மா. தமிழ்த்தாயினுடைய கடைசி பிள்ளை. ஆனா பொதுவாக அந்த கடைசி செல்ல பிள்ளையா இருக்கும். கடைசி பிள்ளை ரொம்ப செல்ல பிள்ளை. எனவே கடைசி பிள்ளையாக இருந்தாலும் கூட செல்ல பிள்ளையாக வந்து இன்றைக்கு அருமையான ஒரு கவிதை கொடுத்தார்கள். எப்போதும் போல் இன்றைக்கும் சிறப்பாக இருந்தது. தாரகை எப்பொழுதுமே மின்னக்கூடியவன். உங்கள் பெயர் உடுக்கல் என்று சொல்லுகிறார். பாவென்று சொல்ல உடுக்கல் என்று. தாரகை உடுக்கை என்று சொல்லுவார். உடுக்கல் என்று சொல்லுவார். அருமையான ஒரு பாடல் கொடுத்தீர்கள். சிறப்பு. நன்றி ஐயா. தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. அடுத்ததாக எழிலரசி அம்மா, ஏற்றமிகு எண்ணங்களை எப்பொழுதும் கவிதையாய் எடுத்தியம்புவதில் வல்லவர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். எழிலரசி அம்மா. செம்மை நல்வழி நடத்தி இணையின்ற அன்பு பெற்றோர்களுக்கும் என் சிறந்தால் நல்வக்கங்களை கூறிக்கொண்டு பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பூங்காவை சிறப்பாக நடத்தி வரும் பாரதி சுடர் ஐயா அவர்களுக்கும் சாதனை மிக சிறப்பான எழுதி கொண்டிருக்கும் தமிழ் தகிய ஆயிஷா தமிழ்நாடுதான் மேலான நாடு, தமிழர்க்கெல்லாம் மற்றவை காடு. கமழ் தென்றலே நடமாடு நாடு, காவிரி நீள்வகை பாயும் நாடு. கண்ணல் மாப்பலாவும் வாழை கமுகு சென்னல் யாவுமே, வாழை கமுகு சென்னல் யாவுமே மழிகின்ற நாடு. தமிழ்நாடுதான் மேலான நாடு, தமிழர்க்கெல்லாம் மற்றவை காடு. பொன்னின் வார்ப்படும் போல் மாதரோடு போர்புரி மாவீரர் வாழும் நாடு என்று இசை அமுதில் பாவேந்தர் இசைத்த இப்பாடலை பாடி என்னுடைய கவிதையை வாசிக்க இருக்கிறேன். சங்கே முழங்கு. தாய் தமிழ் மொழியை கண்ணாய் காத்திடடா, மத பிரிவினை ஒழித்து ஒன்றாய் வாழ்ந்திடடா. ஒற்றுமை காத்தால் தமிழ் உயருமடா, ஒப்பிலா செம்மொழி எங்கும் பரவுமடா. இணைந்த கைகளால் வீரமுடன் செயல்படுடா, இன்னல் விளைவிக்கும் பகைமையை விரட்டிடடா. ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று முழங்கடா, எதற்கும் அஞ்சா தீராதி வீரர்கள் தமிழனடா. தமிழனுக்கு இடர்வரின் சம்ஹாரம் நிச்சயமடா, தமிழனுக்கு இடர்வரின் சம்ஹாரம் நிச்சயமடா. காவிரியாய் தமிழ் பொங்கி பெருகி ஓடுமடா. உழைப்பிற்கு அஞ்சாத வெற்றி தோள்களடா, உழைப்பிற்கு அஞ்சாத வெற்றி தோள்களடா. செந்நெலும் முக்கணிகளும் விளையும் பூமியடா, செந்நெலும் முக்கணிகளும் விளையும் பூமியடா. யானை கட்டி போரடித்த வேளாண் மக்கள் தேசமடா, யானை கட்டி போரடித்த வேளாண் மக்கள் தேசமடா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, பண்பாற்றை போற்றும் சமுதாயம் தமிழென்று சங்கே முழங்கு. சமரில் வீர களமாடும் தமிழர் கூட்டம் என்று சங்கே முழங்கு, பண்பாட்டை போற்றும் சமுதாயம் தமிழென்று சங்கே முழங்கு. சமரில் வீர களமாடும் தமிழர் கூட்டம் என்று சங்கே முழங்கு என்று கூறி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா. தாய் தமிழ்மொழி என்றீர், மத பிரிவினை ஒழிக்க வேண்டும் என்றீர், பகையை விரட்ட வேண்டும் என்றீர், வீராதி வீரர்கள் தமிழர்கள் என்றீர். தமிழருக்கு
நீங்களே கூப்பிடுங்க. அருமையான ஒரு கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உலக சாதனை கவியரங்கத்தில் 98வது கவியரங்கம் தங்கத்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாகவும் தமிழ் வானிலை வாயிலாகவும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்து கவியரங்கம் தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில இப்பொழுது ராமகிருஷ்ணன் சேர்ந்த கவிஞர் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடரட்டும் அம்மா கவியரங்கம். நன்றிகள் ஐயா. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அடுத்ததாக ராமகிருஷ்ணன் ஐயா திருமுகையிலிருந்து தனது குரலால் கவியரங்கத்தை கட்டி போடுவதில் வல்லவர், மிக சிறந்த கருத்துக்களை தரும் கவிஞர். உங்கள் கருத்துக்களை கேட்க கவியரங்கம் காத்து கொண்டுள்ளது ஐயா, வாருங்கள். வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். ஒருங்கிணைப்பாளர் தனது துவக்கத்தில் பேசிய உரையில் இந்த தொடர் கவிதையின் முதல் தலைப்பு சங்கே முழங்கு என்றார். ஆனால் அங்கே நான் முழங்கவில்லை. காரணம், நான் அவர்களுடன் பரிச்சயம் ஆகவில்லை. பவானி அம்மா என்னை இங்கே பரீட்சித்தார்கள். ஒரு 68-70 என்ற கவியரங்கம் தான் என்னுடைய முதல் நினைக்கிறேன். 60க்கு மேலதான் வந்தது. அதற்கு பிறகு ஆனால் அந்த விட்டத்தை பிடிக்க வேண்டும் அல்லவா, எப்பொழுது பிடிப்பது என்று நினைத்திருந்தேன். சரியாக சங்கே முழங்கு இன்று முதல் கவியரங்க தலைப்பே எனக்கு என்றல்ல, இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானும் ஒரு சங்கு வாங்கினேன், அதை முழங்கு என்று அதற்கு ஆணையிட்டேன். எப்படி என்பதை சொல்லுகிறேன். பூமகளே பொன்மகளே என போற்றும் செந்தமிழில் அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில் தேமதுரம் போல் இனிக்க சங்கே முழங்கு எனும் தலைப்பில் சிறுமுகை ராமகிருஷ்ணன் வந்தேன். கவிதையோடு வாசிக்கின்றேன் பணிவோடு. சங்கே முழங்கு. என் சங்குக்கு நான் இட்ட கட்டளை. புரட்சி கவிஞன் பாடலை கேட்டு பூரித்தது உள்ளம் என்று சங்கே முழங்கு. புரட்சி கவிஞரின் பாடலை கேட்டு பூரித்தது உள்ளம் என்று சங்கே முழங்கு. புதுமை கவிஞனின் கவிதைகள் யாவும் புலமை புதையலென சங்கே முழங்கு. புதுமை கவிஞனின் கவிதைகள் யாவும் புலமை புதையலென சங்கே முழங்கு. தமிழை அமுதமென பாடியவன் புகழ் தரணியில் ஒலித்திடச் சங்கே முழங்கு. தமிழை அமுதமென பாடியவன் புகழ் தரணியில் ஒலித்திட சங்கே முழங்கு. தமிழுக்கு பெருமை சூடியவன் பெயர் தலைமுறை கழித்திடச் சங்கே முழங்கு. நாட்டின் பெருமை பெண்ணின் பெருமை காட்டிய பெருமைக்கு சங்கே முழங்கு. நாட்டின் பெருமை பெண்ணின் பெருமை காட்டிய பெருமைக்கு சங்கே முழங்கு. கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறி பொங்கும் உள்ளமாய் சங்கே முழங்கு. கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறி பொங்கும் உள்ளமாய் சங்கே முழங்கு. சுருக்கமாய் நறுக்கென்று கவிதைகள் படைக்கும், சுருக்கமாய் நறுக்கென்று கவிதைகள் படைத்த கிறுக்கன் வாழ்கவென சங்கே முழங்கு. ஐயாவுக்கு ஒரு புனைப்பெயர் கிறுக்கன் என்பது. தண்டல் காரனாய் கேட்டதும் சித்திர கவிதரும், தண்டல் காரனாய் கேட்டதும் சித்திர கவிதரும்
கிண்டல்காரனை பாராட்டி சங்கே முழங்கு. கிண்டல்காரன் என்பதும் புரட்சி கவிஞருக்கு ஒரு புனைப்பெயர். கண்டதை எழுதாது கண்டு அதை எழுதும் கண்டெழுதுவானுக்காக சங்கே முழங்கு. கண்டதை எழுதாது கண்டு அதை எழுதும் கண்டெழுதுவானுக்காக சங்கே முழங்கு. தேசிய சேவகனாய் செந்தமிழ் மொழிக்கு சேவைகள் செய்தமைக்கு சங்கே முழங்கு. தேசிய சேவகனாய் செந்தமிழ் மொழிக்கு சேவைகள் செய்தமைக்கு சங்கே முழங்கு. பாரதிபால் பற்று கொண்ட இவர் தன்னை பாரதிதாசன் என்றமைக்கு சங்கே முழங்கு. பாரதிபால் பற்று கொண்ட இவர் தன்னை பாரதிதாசன் என்றமைக்கு சங்கே முழங்கு. மூட எண்ணங்களை ஓட விரட்டியவன் பாடலை மீட்டி சங்கே முழங்கு. மூட எண்ணங்களை ஓட விரட்டியவன் பாடலை மீட்டி சங்கே முழங்கு. கட்டுரையாளர், பேச்சாளர், எழுத்தாளர், வசனகர்த்தா, கதையாளர், கவிஞர் என சங்கே முழங்கு. கற்பனை, சொற்சுவை, இலக்கியம், இலக்கணம், அற்புத அருந்தமிழ் என்று சங்கே முழங்கு. பாரதிதாசனால் உருவான கவிதாசர்கள் பாரதிதாசனால் உருவான கவிதாசர்கள் யாவரும் உயர்ந்திடச் சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் தமிழும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி அம்மா. புரட்சி கவிஞரின் பாடலை கேட்டு பூரித்தது உள்ளம் என்றார். அவருடைய கவிதைகள் புலமை புதையல் என்றார். தமிழுக்கு பெருமை சூட்டியவன் என்றார். கங்கை காவிரி போல் பொங்கும் உள்ளம் என்றார். நறுக்கென்று கவிதையை புனைவதில் வல்லவர் என்றார். அவருடைய புனைப்பெயர்களை கூறினார். தமிழுக்கு சேவை செய்தார் என்றார். கட்டுரையாளர், பேச்சாளர், கவிஞர் என பன்முகம் கொண்டவர் என்று சிறப்பாக கூறினார். அருமை ஐயா, அருமை. மிக அருமையான ஒரு கவிதை கொடுத்த திருமுகை திரு எஸ். ராமகிருஷ்ணன். கிருஷ்ணனை தான் கட்டி போடுவாங்க, கிருஷ்ணன் இங்க கவியரங்கத்தை கட்டி போடுவார் என்று சொன்னார் அம்மையார். கிருஷ்ண கட்டி போட்ட கதை தான் நான் கேட்டிருக்கேன். மகிழ்ச்சி. பாவேந்தருடைய புனைப்பெயர்களை எல்லாம் எடுத்து இங்கே இந்த கவியரங்கத்திலே சிறப்பாக முன்வைத்தார். கண்டெழுதுவான் என்கிற பெயரிலே அவர் எழுதியது, திருக்கண் எல்லாம் சொன்னேன், சிறப்பாக இருந்தது. இப்போதெல்லாம் புனைப்பெயர் வைத்துக் கொள்வது அழகுக்காக வைத்துக் கொள்கிறார். நம்ம பேரு, நம்ம அப்பா அம்மா வச்ச பேர் ரொம்ப பழசா இருக்குது, கொஞ்சம் புதுசா வச்சுப்போன்னு புனைப்பெயர் வச்சுக்கிறாரு. ஆனா அந்த காலத்துல பாவேந்தர் பாரதிதாசனும் பெருங்கவி பாரதியாரோ தங்களுடைய பெயர்களை புனைப்பெயராக வைத்துக் கொண்டதற்கு காரணம் தங்கள் பெயர் அழகாக இல்லை என்பதற்காக அல்ல. ஆட்சியாளர்களுடைய கொடுமைக்கு ஆளாகிவிடக் கூடாது, நாம் மறைந்து வாழ வேண்டிய சூழலிலே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு புனைப்பெயரை வைத்து எழுதினார்கள். அப்போ மிக நுட்பமான கருத்துக்கள், மிக நேரடியான கருத்துக்களை சொல்லுகிற பொழுது இந்த புனைப்பெயர்களை அவசியம் கருதி ஆட்சியாளர்களை எதிர்ப்பதற்காக பயன்படுத்தினார்கள். அந்த வகையிலே பாவேந்தர் நிறைய பெயர்களிலே புனைப்பெயர்களிலே எழுதியிருக்கிறார். அவர்தான் சிறப்பான ஒரு பணி செய்தார். என்னன்னு சொன்னா, வெறும் கவிஞராக மட்டுமில்லாமல் ஒரு கவிஞர் இயக்கத்தை உருவாக்கினார். அவர் வழியில நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட கவிஞர்களை உருவாக்கினார். அதற்காக குயில் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு இதழை கூட நடத்தினார். குயில் இதழ், பாவேந்தர் நடத்திய இதழ். அத்தகைய சிறப்புக்குரியவர் பாவேந்தர். அவர் தொடாத ஒன்று கிடையாது என்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் தொட்டு எழுதியிருக்கிறார். இந்த கவிதைகள் எல்லாம் படிக்க படிக்க இனிமையானவை. ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு வரிகள் சரியா நினைவு வரல,
இந்த மரத்துல அந்த குரங்கு ஏறிட்டு தன்னுடைய வாலை பார்த்து பாம்புன்னு பயந்துச்சு அப்படின்பார். தன்னுடைய வாலை பார்த்து பாம்பு என்று பயந்ததுன்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல ஒருத்தர் கடன் கேட்க வந்திருப்பாரு. சிதம்பரத்துக்கு போறதுக்கு 5 ரூபாய் வச்சிருக்கேன், ஒரு 10 ரூபாய் கடன் கொடுன்னு கேட்பாரு. கேட்ட உடனே இவர் சொல்லுவாரு, கடன் வாங்கி போய் இந்த சாமியை சேவிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு சட்டப்பையில கையை விட்டு 10 ரூபாய் எடுப்பார். கொடுக்க வர்ற போது அப்ப உள்ள இருந்து ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு திருக்குறள் புத்தகத்தை எடுத்துட்டு வரும். இது ஒரு காட்சி, அவருடைய கதையில வர அவருடைய காவியத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி. கொண்டு அவர்கிட்ட கொடுத்து, தாத்தா தாத்தா, பசங்க சின்ன பசங்க பொம்மை அந்த படங்களை பார்ப்பாங்க, புத்தகத்துக்கு படங்களை பார்ப்பாங்க, எல்லா குழந்தையும் கேட்பாங்க. அந்த வகையில அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த புத்தகத்தை திருக்குறளை கொடுத்து, தாத்தா தாத்தா இதுல கோயிலை காட்டுன்னு கேட்கும். கோயில் படம் இருக்கல்ல, கோயில் படத்தை காட்டுன்னு கேட்கும். உடனே அந்த இடத்துல சொல்லுவார் பாவேந்தரு, அவரு கதை, அந்த கதையில அந்த கதை நாயகன் வழியாக சொல்லுவாரு, திருக்குறளில் கோயிலே இல்லையம்மா அப்படின்பார். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. திருக்குறள்ல கோயிலுங்கிற சொல்லம் கிடையாது, கோயில் என்கிற அந்த அமைப்பும் வரல. அப்ப வள்ளுவர் காலத்துல இந்த கோயில் என்கிற அந்த அமைப்பு முறை உருவாகவில்லை என்பது அதன் மூலமாக மிகச் சிறப்பாக பாரதிதாசன் நிறைய செய்திகள் இருக்கு. பாவேந்தருக்குள்ள போனா நிறைய வரலாற்று செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு என்று கூறி மிகச்சிறப்பான கவிதை கொடுத்தார் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள். திருமுகை கவிஞர் தன் கவிதை நறுமுகையால் வந்தார், புன்னகை புரிந்தார். சிறப்பையா, நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக பவானி அம்மா. கவிஞர் திலகம் பல மேடைகளை கண்டவர், மடை திறந்த வெள்ளம் போல பேசும் திறனுடையவர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை கேட்க ஆவலாக உள்ளோம். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்று மிகச் சிறப்பாக ஒரு பின்னோட்டத்தையும் முன்னோட்டத்தையும் வழங்கி கொண்டிருக்கும் ஆயிஷா சித்திக் பழனி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவி உள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, சங்கே முழங்கு என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. நாட்டில் அடிமைகள் ஒழித்து நலம் பல பெற சங்கே முழங்கு. பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்திடவும் பெண் கல்வி கிடைத்திடவும் வேண்டுமென்று சங்கே முழங்கு. பொய்மைகள் தொலைத்திடவும் உண்மைகள் கோலோச்சிடவும் மடமைகள் ஒழித்திடவும் மமதைகள் நீங்கிடவும் சங்கே முழங்கு. தமிழும் தமிழரும் தரணியில் செழிப்புடன் திகழ்ந்திடவே பாரதியும் பாரதிதாசனரும் தம் காவியங்கள் 8 திக்கும் சென்ற சங்கே உயர்த்தி சொல்லல் பாவம் என்றால் அந்த பாரதியின் கனவை நிறைவேற இன்றைய தலைமுறையிடம் சாதிகள் இல்லையடி, அனைவரும் சமம் என சங்கே முழங்கு. தமிழராகிய நாம் பல அகழ்வாய்வுகளை செய்து நம் புகழை தரணிக்கெல்லாம் பறைசாற்றுவோம் என்று சங்கே முழங்கு. ஆண் என்ன பெண் என்ன அனைவரும் சமம் என சங்கே நீ முழங்கு. இல்லார் செல்வர் என்ற நிலை மாற்றிட சங்கே முழங்கு. இலக்கியங்கள் நிறைந்தது உன் வண்ண தூரிகை, இலக்கணங்கள் வரைந்தது உன் வண்ண மாளிகை என்று சங்கே முழங்கு. பாரதியாய் பாவேந்தராய் உனது பிள்ளைகள் இந்த பார் முழுவதும் வாழுகின்றார் என சங்கே முழங்கு. உலகம் மாந்தர் உனை வணங்க திருக்குறள் போதும், இந்த உலகம் உள்ள நாள் வரைக்கும் வள்ளுவம் வாழும் என்று வள்ளுவரையும் திருக்குறளையும் மாணவர்களிடத்தில் சென்று சேர சங்கே நீ முழங்கு. தாயை காக்கும் தனையன் போல தமிழை காத்து தமிழின் பெருமையை உலகெல்லாம் செப்பிட சங்கே நீ முழங்கு என்று கூறி நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் அம்மா.
சிறப்பு அம்மா. பெண் கல்வி பற்றி உரைத்தார்கள். மடமை ஒழிந்திட வேண்டும் என்றார்கள். அனைவரும் சமம் என்றார்கள். தமிழரின் புகழை தரணிக்கு பரப்ப வேண்டும் என்று சிறப்பாக கூறினார்கள். உனது பிள்ளைகள் பார் முழுவதும் வாழுகின்றார்கள் என்றார்கள். அருமையான கவி வரிகள். நன்றி அம்மா, சிறப்பாக இருந்தது. நன்றிகள் அம்மா. கவிதை ஒன்றை தொகுக்க வந்து உணர்வுகளை எடுத்துச் சொன்னார். உள்ளத்தில் பதியும் நல்ல கவிதைகள் உறக்கச் சொன்னார். தங்கினை முழங்கு என்று தங்காக இவரே மாறி பாவேந்தர் புகழை சொன்னார். தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம், வெல்லட்டும் என்று வாழ்த்துகிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எதுக்கு வருதுன்னா நம்முடைய பவானி அம்மையாருக்கு விருது கொடுப்பதற்காகவே வருகிறது. தொடர்ந்து ஞாயிறு தோறும் விருது பெறக்கூடிய ஒரு பெருங்கவிஞராக, பெரும் செயற்பாட்டாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமதி பவானி. தீர்த்து பாருங்கள், எல்லா அமைப்புகளும் இவருக்கு விருது கொடுத்து பாருங்க, எவ்வளவு பணிகள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். சிறப்பான செயற்பாட்டாளராக இருக்கிறார். 98 கவியரங்கத்தை எட்டி பிடித்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களும் தொடரட்டும் அம்மா. ஆண்ட்ரூபென் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரு தமிழ்நாட்டுக்கு வராரு. நம்மளுடைய தமிழக கல்வி முறையை பார்த்து வியப்படைகிறாரு. இப்ப நமக்கெல்லாம் வந்துட்டு 30 குழந்தைகளுக்கு ஒருத்தர், 25 குழந்தைகளுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம்ல. ஆனா அப்பெல்லாம் 250க்கு மேல இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் பொழுது இவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, நம்மளுடைய கல்வி முறையை பாக்குறாங்க, வியப்படைஞ்சிட்டு அங்க போய் அதவே பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மெட்ராஸ் சிஸ்டம் அப்படின்னு அப்பவே பேரு வைக்கிறாங்க. அது என்ன மெட்ராஸ் சிஸ்டம் அப்படின்னா, தலைமாணாக்கருக்கு ஆசிரியர் சொல்லி கொடுப்பாங்க. அந்த தலைமாணாக்கர் போய் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி. அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா ஆசிரியர்கிட்ட வந்து கேட்டுக்குவாங்களாம். அப்போ நம்ம தான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அவர் தந்தார் கல்வி, இவர் தந்தார் கல்வி, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம தான் கல்வியில சிறந்தவங்கன்னு நமக்கு புரியுது. அடுத்ததாக காந்திமதி அம்மா காஞ்சிபுரத்துல இருந்து வர்றாங்க. கடகடவென கவிதை மலையை பொழியும் திறன் மிக்கவர் இந்த காஞ்சிபுர கவிஞர். உங்கள் கவிமலையில் நனைய தயாராக உள்ளோம் அம்மா, வாருங்கள். காந்திமதி அம்மா, காஞ்சிபுரம். இணைய அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். கற்காலம் முதல் பொற்காலம் வரை சாதித்த இந்தியா என் நாடு சங்கே முழங்கு. கண்டதும் சொன்னார் பூமியின் சொர்க்கம் இந்தியா என்று அன்றே பேரரசர் ஜஹாங்கீர் சங்கே முழங்கு. பவள விழாவை கண்டது நம் சுதந்திர திருநாடு சங்கே முழங்கு. பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக இந்தியா மாறி உள்ளது சங்கே முழங்கு. ஆசியாவின் முதல் அணு உலை அப்சரா அணு உலை என்று 1936 உருவாக்கிவிட்டோம் சங்கே முழங்கு. இந்தியாவின் உலக சுகாதார அமைப்பு போலியோ அற்ற நாடு இந்திய திருநாடு என்று அறிவித்தமைக்கு சங்கே முழங்கு. உலகிலேயே கல்வித்துறைக்கு, குறிப்பாக மருத்துவத்துறைக்கு தமிழக தான் சிறந்த நாடு என்று கூறியமைக்கு சங்கே முழங்கு. உலகிலேயே தொடக்க கல்வியில் காலை உணவு திட்டம் தமிழகத்தில் தான் முன்னிலை வகிக்கிறது என்பதற்கு சங்கே முழங்கு. பசுமை புரட்சியில் MS சுவாமிநாதன் ஐயா அவர்களும் சி சுப்பிரமணிய ஐயா அவர்களும் இந்தியாவை தன்னிகரமற்ற நாடாக மாற்றியமைக்கு சங்கே முழங்கு. பால்வர் உற்பத்தியில் வெண்மை புரட்சி ஏற்படுத்திய குஜராத்தின் வர்கீஸ் குரியனுக்கு சங்கே முழங்கு. ஆஸ்கர் விருதை இந்தியா இதுவரை 5 முறை பெற்றமைக்கு சங்கே முழங்கு. அகிலம் வியக்கும் வண்ணம் கிரிக்கெட்டில் உலக கோப்பை வென்ற கபில் தோனிக்கு சங்கே முழங்கு.
ஒலிம்பிக் போட்டியில் 95 ஆண்டுகள் தவறாது பங்கேற்று வரும் இந்தியாவிற்கு சங்கே முழங்கு. அதில் 10 தங்கம் 4 வெள்ளி 11 வெங்கங்கள் வென்ற தேசிய விளையாட்டு ஹாக்கி 8 தங்கம் வென்றமைக்கு சங்கே முழங்கு. உலகில் இதுவரை நோபல் பரிசு பெற்றவர்களில் 13 பேர் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், அதில் தமிழனும் இருக்கிறான் என்பதற்கு சங்கே முழங்கு. உயர்ந்த புக்கல் பரிசை அருந்ததி ராயும் கீதாஞ்சலி ஸ்ரீயும் பெற்றமைக்கு சங்கே முழங்கு. மேற்கூறிய இந்திய சாதனைகளில் மேன்மை மிகு தமிழகம் முன்னிலை வகிக்கிறது என்று சங்கே முழங்கு. விண்ணையும் மண்ணையும் ஆண்ட நம் இந்திய பெண்மணி தற்பொழுது பேசும் பொருளாகியுள்ள இந்திய வம்சவெளி சுனிதா வில்லியம்ஸுக்கு சங்கே முழங்கு. வியப்புக்கள் பல நிகழ்த்தி அகிலத்தை தமிழகம் பல்துறையில் அசத்தி வருவதற்கு சங்கே முழங்கு. காலங்கள் பல இனி வந்தாலும், கால மாற்றங்கள் சீற்றங்கள் பல கண்டாலும், பற்பல மொழிகள் தோன்றி மறைந்து சென்றாலும், பல நாடுகள் தேசங்கள் இனி தோன்றி மறைந்தாலும், இனியன என்று தமிழே என்றும் இருக்கும் என்று கூறி, தமிழ் என்றும் அழியா ஓவியமாகும் இருக்கும் என்று கூறி சங்கே முழங்கு. தமிழுக்கு நிகர் தமிழே என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு என்று நல்வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையம்மா. பவள விழா கண்டது இந்தியா என்றார். இந்தியாவில் போலியோ அற்ற நாடு என்றார். கல்வித்துறை, தமிழகத்தை பற்றி கூறும் பொழுது கல்வித்துறையை பற்றி கூறினார். காலை உணவு திட்டத்தை பற்றி கூறினார். அடுத்து வெண்மை புரட்சியை பற்றி கூறினார். அனைத்து துறைகளிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்பதை பற்றி கூறினார். ஆஸ்கார் விருதை 5 முறை நாம் பெற்றுள்ளோம் என்றார். ஒலிம்பிக் போட்டி 95 ஆண்டுகள் நம்ம பங்கு பெற்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கூறினார். புக்கர் பரிசு அதை பற்றி கூறினார். சுனிதா வில்லியம்ஸ் பற்றி கூறினார். இறுதியில் தமிழ் இனியது அழியா ஓவியம் என்று அருமையாக கூறினார். சிறப்பான கவிதை அம்மா, சிறப்பு. நன்றி அம்மா. சிறப்பு கவிதை கொடுத்தார் காந்திமதி அம்மையார். நன்றி ஐயா. காஞ்சிபுரம் கவிஞர் கன்னித்தமிழ் எடுத்து அவர் கொடுத்த கவிதை இந்தியா முழுவதிலும் இருப்பவர்களை போற்றி அவர் சங்கு முழங்கியது. உலகத்தில் வெற்றி பெற்றவர்களில் தமிழர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி சங்கை முழக்கினார். நன்றி அம்மா, சிறப்பு. நன்றி. அடுத்ததாக பி ஜெயலட்சுமி தேனியிலிருந்து வருகின்றார். லட்சிய ஆசிரியரே, தேனியிலிருந்து புறப்பட்ட தென்றல் காற்றே, வருக வருக, உங்கள் கவிமழையை தருக. வணக்கம் அம்மா. என்னை ஈன்ற அன்னையையும் என்னை வாழ வைக்கும் தமிழ் அன்னையையும் வணங்கி என் கவியை தொடங்குகிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர், செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்த கவியரங்கத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் கவிஞர் அம்மா ஆயிஷா சித்திக் அம்மா அவர்கள் அனைவரையும், கவி பாடவுள்ள அனைத்து கவி உறவுகளையும் வணங்கி என் கவியை தொடங்குகிறேன். கல்லாமை என்பதை இல்லாமையா, கல்லாமை என்பதை முயலாமை எதிர்த்து சங்கே முழங்கு, சங்கே நீ முழங்கு. கற்றறிந்த பெரியோரும் மூடத்தனம் விளக்கி, கற்றறிந்த பெரியோரும் மூடத்தனம் விளக்கி பகுத்தறிவு கொண்டிடவே சங்கே முழங்கு, சங்கே நீ முழங்கு. மூடத்தனம் என்பதையே மூலதனமாய் கொண்டதனால், மூடத்தனம் என்பதையே மூலதனமாய் கொண்டதனால் வாடி தினம் வீழ்ந்திடாமை சங்கே முழங்கு, சங்கே நீ முழங்கு. பாலியல் வன்முறைக்கு இல்லை எல்லை, பாலியல் வன்முறைக்கு இல்லை எல்லை, பேதைக்கும் பேரிளம் பெண்ணுக்கும் தொடருது தொல்லை, பேதைக்கும் பேரிளம் பெண்ணுக்கும் தொடருது தொல்லை. பெண் என்று சொன்னாலே காட்டுவர் பல்லை,
காமம் பார்க்கும் கயவரை கழுவியேற்ற சங்கே நீ முழங்கு, சங்கே நீ முழங்கு. பெண்ணுக்கு மட்டுமல்ல பாலியல் வன்முறை, பெண்ணுக்கு மட்டுமல்ல பாலியல் வன்முறை, ஆணுக்கும் நிகழ்கிறதே சமூகத்தில் பலமுறை, ஆணுக்கும் நிகழ்கிறதே சமூகத்தில் பலமுறை. ஐந்தறிவையும் விடவில்லை ஆறறிவு விலங்கு, ஐந்தறிவையும் விடவில்லை ஆறறிவு விலங்கு. ஏழாம் அறிவாய் விலங்கு பூட்ட, ஏழாம் அறிவாய் விலங்கு பூட்ட, சங்கே முழங்கு, சங்கே. தொலைவில் நிலவு பட்டணத்தில் தொடும் தொலைவில் நிலவு, கிராமத்தில் அது எட்டாத பகல் கனவு, கிராமத்தில் அது எட்டாத பகல் கனவு. நிலவை தொட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நிலவை காட்டி ஒரு குழந்தையே தன் குழந்தைக்கு சோறு ஊட்டும் குழந்தை திருமணம் தடுக்க சங்கே முழங்கு, சங்கே நீ முழங்கு. அஞ்ஞானம் அகற்றி அறிவியலில் வளர்ச்சி, அஞ்ஞானம் அகற்றி அறிவியலில் வளர்ச்சி, மெஞ்ஞானம் இழந்து அறிவியலால் தளர்ச்சி, மெஞ்ஞானம் இழந்து அறிவியலால் தளர்ச்சி. எஞ்ஞானம் கொண்டேனும் தடுக்க முயற்சி, எஞ்ஞானம் கொண்டேனும் தடுக்க முயற்சி, விஞ்ஞானம் கண்டெடுத்த வில்லன் செல்லிடப் பேசி, விஞ்ஞானம் கண்டெடுத்த வில்லன் செல்லிடப் பேசி. செல்லிடப் பேசியிலிருந்து செல்லங்களை மீட்க, செல்லிடப் பேசியிலிருந்து செல்லங்களை மீட்க, எம் மாணவ செல்வங்களை மீட்க சங்கே முழங்கு, சங்கே நீ முழங்கு என்று கூறி என் கவியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா. கல்லாமை என்பதை இல்லாமையாக்க வேண்டும் என்றார். கற்றறிந்த பெரியோரும் மூடத்தனம் விலக்கி பகுத்தறிவு கொள்ள வேண்டும் என்றார். பேதைக்கும் பேரிளம் பிள்ளைக்கும் தொடருது தொல்லை என்றார். ஆணுக்கும் தான் தொல்லை என்றார். குழந்தை திருமணம் அகற்ற வேண்டும் என்றார். விஞ்ஞானம் கண்ட வில்லன் செல்லிட பேசி என்றார். அருமை அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது உங்கள் கவிதை. நன்றி, நன்றி அம்மா. தேனியிலிருந்து வந்த கவிஞர் ஒரு தென்றலாக வந்தார். அவருடைய கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. தொடரட்டும் அம்மா உங்கள் கவிதை பயணம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா வருகிறார். வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, அதன் செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். ஏப்ரல் மாதம் முழுவதும் நமக்கு பாவேந்தர் மாதமாக நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடம் பாவேந்தரை கொண்டாடும் வகையாக கவியரங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தொடர் சாதனை கவியரங்கில் இது 98வது கவியரங்கம். இதில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பல்வேறு கவிஞர்கள் புதிதாக இணைந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் இல்லத்தரசிகளாகவும் பெண்களாகவும் இருப்பது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாவேந்தரை பற்றி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பாவேந்தரை பாடுவதற்கும் பெண்கள் என்ன ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதுல கவிதை வாசிக்கிறது மிகுந்த பாராட்டுக்குரியது, மன மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில இன்னைக்கு இந்த கவியரங்கத்தின் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் பங்கெடுத்து கவிமுரைத்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 100 கவியரங்கத்துல நிறைவடைய போகிறது. இன்னும் 2 கவியரங்கங்கள் தான் இருக்கிறது இந்த தொடர் சாதனை கவியரங்கம் நிறைவடைய. இந்த 98வது கவியரங்கிலும் சிறிதும் உங்களுடைய ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும்
வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதையெல்லாம் நம்முடைய ஸ்டெப்டியின் வழியாக எல்லோரும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுங்கள். அதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை பகிருங்கள். அப்போதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் திறமையோடு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் மற்ற பெண்களும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். இந்த இலக்கிய பூங்காவின் மூலமாக பல்வேறு கவிஞர்கள் உருவாயிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி அப்படின்றத பெருமையா சொல்லிக்கிறேன். இப்போ என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். சங்கே முழங்கு. மனதில் துணிவை உரமாக்குவோம், மனிதநேயம் நிறைந்த உலகை உருவாக்குவோம் என்று சங்கே முழங்கு. இளைஞர்கள் இதயத்தில் புதுமையை கருவாக்குவோம், நேர்மையான சமூகத்தை உருவாக்குவோம். நாளைய உலகம் இன்றைய இளைஞர்கள் கையில், விதைப்போம் நம்பிக்கையை அவர்கள் மனதில் என்று சங்கே முழங்கு. அநீதியை கண்டு வெகுண்டெழும் மனமே உலகை காக்க புறப்படும் தினமே. அநீதியை கண்டு வெகுண்டெழும் மனமே உலகை காக்க புறப்படும் தினமே. ஏனென்று கேள்வி கேட்கும் இளைஞர்கள் அவர்கள் உருவாக வேண்டும் நாளைய தலைவர்கள் என்று சங்கே முழங்கு. துறவு என்பது அறத்தை பின்பற்றுவது, அறமற்ற துறவு பயனற்றது. துறவு என்பது அறத்தை பின்பற்றுவது, அறமற்ற துறவு நிலை பயனற்றது. தீய எண்ணங்களை புதைக்க வேண்டும், நல்லனவற்றை மனதில் விதைக்க வேண்டும் என்று சங்கே முழங்கு. அவையே உலகில் நல்லவையாக முளைக்க வேண்டும், உலகை நேசி உன்னை நேசி என்று சங்கே முழங்கு. இயற்கையை சுவாசி, முன்னேற்றத்தை யோசி என்று சங்கே முழங்கு. தடை கற்களெல்லாம் முன்னே தூசி, அதை தகர்த்து எரிந்து விடு காற்றில் வீசி என சங்கே முழங்கு. புதியதோர் உலகம் செய்ய இன்றே புயலென புறப்படு, வெற்றி உனதே என சங்கே முழங்கு. புயலென புறப்படு, வெற்றி உனதே என சங்கே முழங்கு. வாழ்க பாவேந்தர், வளர்க தமிழ். இந்த தொடர் கவியரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவியரங்க நாயகியாக திகழ்ந்து முதல் கவியரங்கத்திலிருந்து ஏறக்குறைய 100 கவியரங்களை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு அம்மா. மனதில் துணிவை உரமாக்குவோம் என்றார். நேர்மையான சமூகத்தை உருவாக்குவோம் என்றார். அநீதியை கண்டு புறப்படும் மனமே என்றார். அறமற்ற துறவு நிலை பயனற்றது என்றார். உலகை நேசி உன்னை நேசி, புயலென புறப்படு, வெற்றி உனதே என்றார். அருமையான வார்த்தைகள். மிக அருமையம்மா, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பிரிவான சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருப்பார். இவரையெல்லாம் பாராட்டுவதற்கு என்னிடம் வார்த்தைகள் கிடையாது, சொற்கள் கிடையாது. ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சொல் என்றாலும் கூட, ஒரு நிகழ்ச்சி இவர் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பியதற்கு ஒரு சொல் என்று சொன்னால் கூட நான் 1700 சொற்களை பயன்படுத்தியாக வேண்டும். 11ஆம் தேதி மே மாதம் இவர்களெல்லாம் சிறப்பிப்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறது. தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி தன்னுடைய வீட்டில் கூடிய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே இன்னொரு கருத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அது. ஜெர்மனியிலிருந்து ஒளிபரப்பாகிற தமிழருவி வானொலி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். கவிதைக்களம், பாடுவோர் பாடலாம், காலை கதம்பம் போன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறது. நம்முடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்றவர்கள் பலர் அதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சில காலத்திலே, சிறிது காலத்திலே ஜெர்மன் தமிழருவி வானொலியினுடைய ஒளிபரப்பு இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, சென்னையிலிருந்து, அம்பத்தூரிலிருந்து, கள்ளிக்குப்பத்திலிருந்து திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தின்
மடிக்கணில் இருந்து தொடங்கி இருக்கிறது. இந்த செய்தி ஒரு மிக முக்கியமான செய்தி, யாருக்கும் தெரியாத ரகசியமான செய்தி. இது திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்துக்கே தெரியாத செய்தியை இப்ப சொல்லுகிறேன். அதாவது ஜெர்மனியிலே ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி, சங்கத்தமிழுக்கு பூங்காவுடைய நிகழ்ச்சி நேரடியாக இந்தியாவிலிருந்து, அதாவது துணை நிலையம் என்று சொல்ல சப்ஸ்டேஷன் என்று வைத்து நடத்தி இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் விரைவிலேயே தமிழருவி வானொலியுடைய இந்திய இயக்குநராக பொறுப்பெற இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி அவளுக்கு என்னுடைய பரவொலி எழுப்பி என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரட்டும் அம்மா கவியரங்க. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக ஏ வள்ளி திருமுல்லைவாயல். எந்த கருத்தாக இருந்தாலும் தெளிவாக நிதானமாக கூறுவது இவர்தம் சிறப்பு. வள்ளி அவர்களே, வாருங்கள் அம்மா, உங்கள் கவியை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை கவியரங்கம் தொடர் 98 காலடி வைத்து நம்மை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், நம்மை என்றும் இன்முகத்துடன் வரவேற்கும் அம்மா தனஞ்செயன் அம்மா அவர்களுக்கும், இங்கு தலைமை ஏற்று சிறப்பாக பின்னூட்டம் அளித்துக் கொண்டிருக்கும் ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கும், மற்றும் பெருமைக்குரிய சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நாடுகளில் இருந்து, பல துறைகளில் இருந்தும் நம்மை ஒன்றாக இணைத்து தமிழ் தாயவள் சிறப்பாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறாள் நம் மூலமாக. அதற்காக முதலில் தமிழ்த்தாயை வணங்கி என் கவிதையை துவங்குகிறேன். இவ்விடம் நான் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு சங்கே முழங்கு. நான் தமிழையும் மூலமாக வைத்து இக்கவிதையை கூற வந்துள்ளேன். என் கவிதையை துவங்குகிறேன். சங்கத்தமிழன் மரபின் பெருமை சென்று எங்கும் பரப்புவோம் என்று சங்கே முழங்கு. சங்கத்தமிழன் மரபின் பெருமை சென்று எங்கும் பரப்புவோம் என்று சங்கே முழங்கு. தொல்லியல் சொல்லுமே தமிழனின் பழமையான தொன்மை என்றுமே என்று சங்கே முழங்கு. தொல்லியல் சொல்லுமே தமிழனின் பழமையான தொன்மை என்றுமே என்று சங்கே முழங்கு. தமிழர் பண்பாட்டின் தனித்துவத்தை தரணி எங்கும் தோள் தட்டி போற்றுவோம் என்று சங்கே முழங்கு. தமிழர் பண்பாட்டின் தனித்துவத்தை தரணி எங்கும் தோள் தட்டி போற்றுவோம் என்று சங்கே முழங்கு. தேன் தமிழ் மொழியின் இலக்கியங்களை தேடி வந்து மொழிபெயர்த்தார் பிறமொழியில் என்று சங்கே முழங்கு. தேன் தமிழ் மொழியின் இலக்கியங்களை தேடி வந்து மொழிபெயர்த்தார் பிறமொழியில் என்று சங்கே முழங்கு. கல்வெட்டாய் தமிழ் மொழியை காட்சியாக்கிய கல்வியாளன் எங்கள் பழந்தமிழன் என்று சங்கே முழங்கு. கல்வெட்டாய் நம் தமிழ் மொழியை காட்சியாக்கிய கல்வியாளன் எங்கள் பழந்தமிழன் என்று சங்கே முழங்கு. முரத்தாலே புலியை விரட்டிய முத்தான பெண்டிர் தமிழ் பெண்டிர் என்று சங்கே முழங்கு. முரத்தாலே புலியை விரட்டிய முத்தான பெண்டிர் தமிழ் பெண்டிர் என்று சங்கே முழங்கு. காலத்தை வெல்லும் கட்டிடங்களை கட்டியவன் எங்கள் தமிழன் என்று சங்கே முழங்கு. காலத்தை வெல்லும் கட்டிடங்களை கட்டியவன் எங்கள் தமிழன் என்று சங்கே முழங்கு. வானியலை ஆய்ந்து அன்றே வரலாற்றில் இடம் பிடித்தவன் தமிழன் என்று சங்கே முழங்கு.
வானியலை ஆய்ந்து அன்றே வரலாற்றில் இடம் பிடித்தவன் தமிழன் என்று சங்கே முழங்கு. சிற்பங்களும் சித்திரங்களும் சேர்ந்து சிறப்பான தமிழ் வரலாறு செப்பும் என்று சங்கே முழங்கு. சிற்பங்களும் சித்திரங்களும் சேர்ந்து சிறப்பான தமிழ் வரலாறு செப்பும் என்று சங்கே முழங்கு. தேமதுர தமிழோசை திக்கெட்டும் பரவட்டும் தீந்தமிழில் பாட்டிசைத்து என்று சங்கே முழங்கு. இறப்போர்க்கு கொடுத்து ஈந்துதவும் இணையில்லா வள்ளல் தமிழன் என்று சங்கே முழங்கு. இறப்போர்க்கு கொடுத்து ஈந்துதவும் இணையில்லா வள்ளல் தமிழன் என்று சங்கே முழங்கு. வீரக்காளையை தாவி பிடித்து விளையாட்டாய் அடக்குவான் வீரத்தமிழன் என்று சங்கே முழங்கு. வீரக்காளையை தாவி பிடித்து விளையாட்டாய் அடக்குவான் வீரத்தமிழன் என்று சங்கே முழங்கு. தோலை நிமிர்த்திய தமிழனுக்கு வெற்றி அன்றி தோல்வி என்றும் இல்லை என்று சங்கே முழங்கு. தோலை நிமிர்த்திய தமிழனுக்கு வெற்றி அன்றி தோல்வி என்றும் இல்லை என்று சங்கே முழங்கு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அம்மா ஒளி வாங்கி அருமையான வரிகள் அம்மா. சங்க தமிழின் மரபின் பெருமையை எங்கும் பரப்புவோம் என்று கூறினீர். தொல்லியல் ஆய்வு பற்றி கூற சிறப்பாக எடுத்து கூறினீர். தமிழர் பண்பாடு பற்றி கூறினீர். கல்வெட்டுக்களை காட்சியாக்கினான் என்றீர். வானியல், கட்டடக்கலை, சிற்பங்கள், சித்திரங்கள், காளை பிடித்தல் என்று அவன் சிறந்து விளங்கிய துறைகளை பற்றி சிறப்பாக கூறினீர். சிறப்பு அம்மா, மிக சிறப்பாக இருந்தது. நன்றி அம்மா. ஞாலம் போற்றும் தமிழத்தை காலமறிந்து பாடி வைத்தீர். திருமுல்லை வாயில் கவிஞரிவர் ஒரு சொல்லை வாயில் சொல்லிவிட்டால் உன்னதமான கவியாகும். வாழ்க வாழ்க வாழ்கவே. சிறப்பம்மா, வாழிய பண்ணார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக ரேவதி கணேசன் அம்மா, சீர்காழிபுத்தூர். இணையம் தடுத்தாலும் இமயமே தடுத்தாலும் கவியரங்கத்திற்கு வர இவர் தயங்குவதில்லை. வாருங்கள் அம்மா. ரேவதி கணேசன், சீர்காழிபுத்தூர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை தொடரம் 98ஆம் நாளில் அடி வைத்திருக்கிறோம். என்னை ஈன்ற அன்னைக்கும் வளர்த்த தமிழுக்கும் ஐயன் திருவள்ளுவரையும் பாரதிதாசனார் அவர்களையும் வணங்கி, நமது சங்க தமிழ் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் வணங்கி, வரவேற்பு தந்த சகோதரிக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துரை தந்த அருமை சகோதரி அவர்களுக்கும் மற்றும் கவி படைக்க இருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சங்கே முழங்கு. ஆதிசிவனின் ஆலயத்திலும் ஆழ்கடலின் பயணத்திலும் ஆன்மீகத்தின் சிங்கங்கள் தமிழகத்தின் சிறப்பு என்று தோள் தட்டி சங்கே முழங்கு. தாய்ப்பால் குடித்தால் பசி தீரும், ஆனால் தமிழ்பால் குடித்தவனுக்கு என்றும் தீராது. அலைக்கடலின் நடுவே அழகாய் தென்னகத்தின் கடற்கோடியில் நிமிர்ந்து நிற்பதும் தாயகத்தின் தனிச்சிறப்பே என்று சங்கே முழங்கு. கங்கை யமுனை காவிரி என பெண்மையை பலவிதமாக போற்றும் தமிழரின் தனிச்சிறப்பே என்று சங்கே முழங்கு. இயலிசை நாடகம் அனைத்தும் நமது தமிழில்தான் உருவானது என்று தோள் தட்டி சங்கே முழங்குவோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்றால் அந்த மூலாதானமே விவசாயியின் உழைப்பினாலேதான் என்று தோள் கொடுத்து சங்கே முழங்குவோம். சங்க தமிழ் பொங்கும் இனிமை என்றென்றும் இனிமை.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழை என்று சங்கே முழங்கு என்ற வரியை பின்பற்றுவோம். தமிழை என்றும் வாசிப்போம், அதையே அனுதினமும் சுவாசிப்போம் என்று சொல்லி சங்கே முழங்கு என இந்த பாரதிதாசனார் வாரத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், செவிமடுத்து கொண்டு கேட்டிருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி நன்றி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. சிறப்பு அம்மா. தாய்ப்பால் குடித்தால் பசி தீரும், தமிழ்பால் குடித்தால் என்றும் பசி தீராது என்றீர். இயல், இசை, நாடகம் அனைத்தும் தமிழில்தான் உருவானது என்றீர். தமிழை வாசிப்போம் என்றீர், சுவாசிப்போம் என்றீர். அருமையான கவிவரிகள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு அம்மா. நன்றி. நன்றிங்க சகோதரி. கவியரங்க தலைமை பொறுப்பேற்று புவியரங்கம் போற்றும் வகையில் நடத்திய பழனி கவிஞர் ப. ஆயிஷா சித்திக் அவர்கள் இன்றைய கவியரங்கத்தின் தலைமையை சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர் ஒரு நிறைவுரையாற்ற வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான், தமிழ் தாழ்ந்தால் தமிழன் வீழ்வான். இனிமை தமிழ்மொழி எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட்ட யாம் பெற்ற பேறு. தனிமைச் சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாங் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் என்று பாவேந்தர் சொல்லிற்கு ஏற்ப அனைத்து கவி ஆளுமைகளும் சிறப்பாக கவிதை புனைந்தீர்கள். தமிழ் மீது தீரா காதல் கொண்டு சிறப்பாக கவிதை எழுதி இங்கு வந்து இயம்பினீர்கள். வாழ்த்துக்கள். இந்த அழகிய தருணத்தில் இந்த சிறப்பான ஒரு கவியரங்கை ஏற்பாடு செய்திருந்த நமது ஒருங்கிணைப்பாளர் தமிழ்பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் கூறுகின்றேன். வரவேற்பு செய்த கவிஞர் திலகம் பவானி அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். வாழ்த்துரை வழங்கிய ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். கவி படைத்த கவி ஆளுமைகள் எழிலரசி அம்மா, சுந்தியா, காந்திமதி அம்மா, பவானி அம்மா, ஜெயலட்சுமி அம்மா, வள்ளி அம்மா, ரேவதி கணேசன் அம்மா என்று அத்துணை கவி ஆளுமைகளுக்கும் நன்றி கூறுகின்றேன். மிக சிறப்பான கவியரங்கமாக அமைந்தது. நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எஸ் சுந்தர், நெல்லை கவிஞர் எஸ் சுந்தர், திருமுகை கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன், இன்னும் எண்ணற்றவர்கள் இங்கே கலந்து கொண்டு கவிதை வழங்கினீர்கள். உங்களுக்கெல்லாம் இந்த கவியரங்கத்தினுடைய பொறுப்பாளர் திருமதி பவானி தனஞ்சயன் சார்பிலும் சங்கத்தமிழுக்கு பூங்காவின் சார்பிலும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக அமைய ஒல்லும் வகையெல்லாம் சிறப்பாக செயல்பட்ட திருமதி பவானி அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த 99வது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் சங்கே முழங்கு. நன்றி ஐயா. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு முழங்க வைத்த பாவேந்தர் பாரதிதாசனுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம், வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வழியிலே தொடர்ந்து நடையிடுவோம். நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவருக்கும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அன்பார்ந்த வணக்கங்களை கூறி இந்த
இன்றைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் ஆளுமைகளுக்கும் நம்முடைய வணக்கங்கள் நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா.